லோடுலாம் ஏற்ற வேண்டியிருக்கு. சீக்கிரம் பட்டு பட்டுன்னு வேலையை முடிங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க, புரியுதா? வண்டி வேற வந்துடும். சீக்கிரம் சீக்கிரம். அது இதெல்லாம் எடுத்து ஓரமா வைப்பா. இதெல்லாம் எடுத்து அடுக்குங்க. சீக்கிரம் கட்டுங்க. ஆகட்டும், வேலை ஆகட்டும். என்ன மலா, ஸ்கூல் போலியா நீ? 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். இல்லைண்ணா, ஏன் போல? அது எங்கள் வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதனால தான். என்ன பொண்ணுமா நீ? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? படிக்கிறத விட்டுட்டு என்ன பொண்ணுமா நீ? நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போற, சரியா? சரிங்கண்ணா. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து கட்டுங்க. திருமல திருமல, என்ன ஜோசப், வா 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 வா. என்ன இந்த பக்கம்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏப்பா மூர்த்தி, வண்டி வந்துன்னா சீக்கிரம் லோட் ஏத்திரு. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போறேன். ஏன்பா அப்படியே போயிட போற? கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போப்பா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பி இவ்வளவு அவசரம்? பதில் சொல்லாம போறாரு. நீங்க போங்க, நான் போய் கேண்டில் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஆமா, நீங்க? நான் திருமலை சிஸ்டர். உங்ககிட்ட 8ஆம் கிளாஸ் படிச்சேனே. திருமலையப்பா நீ? ஆமா சிஸ்டர். ஆளையே அடையாளம் தெரியல. நல்லா வளர்ந்துட்டியப்பா. உருவத்துல மட்டும் இல்ல சிஸ்டர், வாழ்க்கையிலையும் நீங்க சொன்ன மாதிரியே வளர்ந்துருக்கேன். அப்படியாப்பா? ஆமா, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்க? வாழை இலை மொத்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன் சிஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன் சிஸ்டர். அப்படியாப்பா? ஆமாங்க சிஸ்டர். உன்னை இந்த நிலையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஜோசப் தான் சொன்னா சிஸ்டர். நம்ம கிளாஸ்ல கூட முத மார்க் எடுப்பானே, அவன் தான் சொன்னா சிஸ்டர். அதான் பார்க்க வந்தேன். நான் கோயிலுக்கு வரும்போது வழியில பார்த்தேன். அவன் கூட கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கானுமே ஊர்ல. சிஸ்டர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நல்லா படிச்ச ஜோசப்பும் நல்லா படிக்காத நானும் வேற வேற துறையில 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம் சிஸ்டர். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க பாடம் சொல்லி கொடுத்த முறை தான் சிஸ்டர். நான் என்னப்பா பெருசா செஞ்சுட்டேன்? இல்ல சிஸ்டர், நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, படிப்புல தோல்வி அடைஞ்சா பரவாயில்ல, வாழ்க்கையிலையும் பண்புலையும் தோல்வி அடையக்கூடாதுன்னு. யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதுல எங்களை பக்குவப்படுத்துனீங்க சிஸ்டர். நாங்க இன்னைக்கு நல்ல நிலைக்கு வந்தாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சிஸ்டர். திருமலை, நான் இப்பவும் சொல்றேன்ப்பா, உன்னால இன்னும் உயர முடியும். இங்க பார், தன்னம்பிக்கை முயற்சி மட்டும் இருந்தா போதும். ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீ பெரிய ஆளா வருவ. சிஸ்டர், நீங்க இங்க தானே இருக்க போறீங்க? கண்டிப்பா இன்னொரு நாள் நான் உங்களை வந்து பார்க்குறேன் சிஸ்டர். அடுத்த முறை வந்து உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன் சிஸ்டர். நான் போயிட்டு வரேன் சிஸ்டர். நன்றிங்க சிஸ்டர். காட் பிளஸ் யூ. பத்திரமா போயிட்டு வா. சிஸ்டர், திருமலை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் ரொம்ப நல்லவர் சிஸ்டர். நிறைய ஏழை பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல சிஸ்டர், மருத்துவமனையில் இருக்கிற ஏழைங்களுக்கு மருத்துவ செலவு அவர் தான் பாக்குறாரு. சரி, அவரை எப்படி சிஸ்டர் தெரியும் உங்களுக்கு? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருமலை நம்ம ஸ்கூல்ல 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான். பாவம், ரொம்ப ஏழையான குடும்பம். 8ஆம் வகுப்பு படிச்சாலும் கூட அவனால எழுத்து கூட்டி கூட வாசிக்க முடியாது. அதனால வகுப்புக்கு வர ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்குவான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த வகுப்பிற்கு நான் வகுப்பு ஆசிரியரானேன். மற்ற எல்லா குழந்தைகளை விட படிப்புல மிகவும் பின்தங்கி இருந்ததுனால திருமலை மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன். திருமலை, காப்பி அடிக்காத, உனக்கு தெரிஞ்சதை எழுது, புரிஞ்சதா? அது போதும். திருமலைக்கு படிப்புத்தான் வராதே தவிர நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்வான். அதனால திருமலைக்கு சின்ன சின்ன கணக்குகளையும் எழுத்து கூட்டி வாசிக்கும் பயிற்சியும் தந்தேன். நான் திருமலை கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ படிப்புல தோல்வி அடைஞ்சா பரவாயில்லப்பா, பண்பிலும் வாழ்க்கையிலும் நீ தோல்வி அடையக்கூடாது, சரியா? என்னங்க சிஸ்டர், பழையனவிக்கே போயிட்டீங்களா? ஆமா சிஸ்டர். சிஸ்டர், நம்ம சேவையில ஒருத்தர் உயர்ந்திருக்கிறத பார்த்தா நமக்கும் நம்ம சபைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அதுதான் நம்ம சேவை.